குதிரை பேர புகார்களும் அதன் மீதான எதிர்வினைகளும் இன்னும் ஓய்ந்தபாடில்லை என்றே நாம் சொல்லலாம். முதலாக குதிரை பேரம் நடந்ததை போட்டு உடைச்சவர் அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன். எல்லாத்தையுமே என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மட்டும் பாக்குறாங்க, பயமுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தா பல இருக்குதே, எதை சொல்றது? வாழ்க்கை பூரா தீர்ந்து போன சக்தி, ஊழல் சக்தின்னு வாழ்க்கை பூரா இல்ல 2 வருஷமா சொல்லக்கூடிய தாவேகா கிட்ட போகும்போது மட்டும் அதிமுக ரத்தம் கொதிக்காதா? என்ன கேட்டா உங்களை கேட்க முடியாது. நீங்க அதிமுக சொல்றீங்க. காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு 40-30 எம்எல்ஏ வச்சிருக்க அதிமுகவுக்கு எம்எல்ஏ 2-3 எம்எல்ஏ ஓடுறாருன்னா எம்எல்ஏவே 2-3 வச்சிருக்க கட்சியெல்லாம் என்ன செய்யும்? கட்சியே ஓடிடுச்சு. பாவனை அவர் ரொம்ப பெரிய மனுஷன். வைகோ எப்படிதான் கெஞ்சுவாரு? முதலமைச்சரே பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்றாரு, ஜெயிக்க வச்சிடறேன்னு சொல்றாரு, எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிடுறாங்கிறாரு. உனக்கு என்ன கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. திரு விஜய் அவர்கள் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார்ல, அப்ப அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோட இவர் எப்படி கூட இருக்க முடியும்? கல்லாப்பெட்டி கூட்டணின்றது ஒட்டுமொத்த கட்சியை சொல்றது சார். இது இங்க வர்றது தனி நபர்கள் சார். அட மூதேவி 2 ஒண்ணு தான் சொன்ன விஜய் பாஸ்கர் தான் இன்னைக்கு கூட இருக்காங்க. 2 பேர் குற்றம் சுமத்தப்பட்ட தலைவரை தவிர நிரூபிக்கப்பட்டால் அவங்க அவர்தான் மேடையில் போயிட்டு கொத்து புரோட்டான்னாரு. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. அவரே குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆனாலதான். மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? அண்ணன் வைகோ குதிச்சாரு. காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, இப்ப விஜய காப்பாத்துறேன்னு வசனம் பேசுறீங்க. அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிட்டான். மகாசனங்களே வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. களவாளி போய் ஆச்சினாரு, வெளிப்படை ஆச்சினாரு. இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு, குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்க போய் தூய் ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? ராஜு எங்கடா போன? இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்க பேச்சாளர் கூட தான் பேசிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 3 ஸ்டாண்டு 3 காலம் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீங்க தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்போ அவருக்கு என்ன இது தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது எடர்ச்சின்னு வச்சுக்க, எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். என்ன கொடுமை சார். இப்போ கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இப்ப திரும்பி பாரு யாரா இருக்காங்க. எல்லாம் முற்போக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தோம்டா. எல்லாருமே எங்க நம்ம பாய் உட்கார்ந்துருப்பாரு. அவர்தான் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல ஃபார்முலா. அதெல்லாம் தன்னுடைய உங்களோட பப்ளிக் எவ்வளவு வருஷமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன். ஏன் புதுசா ஒரு ஆள் வருஷமா இருக்கீங்க? உங்க சேனல்ல வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி சூப்பரா உங்க சேனல் நடந்துச்சா? அதே மாதிரி ஆட்சி சூப்பரா நடந்துச்சு. என்ன மாதிரி இல்ல என்னடாச்சுன்னா டிவிக்கல இருக்கவங்க குறை சொல்லலைங்க, குறை சொல்லல. இது ஃபேக்ட். சும்மா உங்களை பேசலாம்னு இருக்கேன். கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நிமிஷம் தானே உங்களுக்காக தான். இதுல வரணும் ஃபேக்டா சொல்றேன். நான் சாரை பிடிச்சிருக்காதனால ஒர்க் பண்ணீங்கல்ல, அதான ரீசன். உங்களுக்கு பிடிக்கல சாரை. மாற்றம் வேணும். இளைஞர்களுக்கு, மெஜாரிட்டி இளைஞர்களுக்கு மாற்றம் வேணும் தேவைப்பட்டிருக்கு. ஒரு செட் ஆஃப் இளைஞர்களுக்கு, இவன் மக்களுக்குமே தேவைப்பட்டிருக்கா. ஸோ அதுக்கு யார் ஆப்ஷனா பாக்குறீங்க? பிடிச்ச ஒருத்தர் விஜய் சார் வர்றாரு, ஓகே. ஸோ மாற்றம் வேணும், பிடிச்சிருக்க ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த
சரிங்க. அப்புறம் அந்த மது கடையில் ஒழிச்சிட்டான்னு சொல்லி போஸ்ட் போட்டீங்கல்ல, எஸ் சீரியஸ்லி ஒழிச்சிட்டாங்க. பக்கத்திலேயே வந்து நல்லா பிராடா கிட்டத்தட்ட 500 பேர் குடிக்கலாம் போல, அவ்வளவு பெரிய பிரைவேட் பார் ஓபன் பண்ணிருக்காங்க பக்கத்திலே. சோ இதுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. இதுக்கு நீங்க எப்படி அமைதியா இருக்கீங்களோ அதே மாதிரி அமைதியா இருங்க, தப்பே கிடையாது. ஏன் அமைதியா இருக்கீங்க ரீசன் உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃப்ரெண்டா அதை நான் சொல்றேன், இதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கு விஜய் சாரை பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல, மாற்றம் தேவை. அதுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நீங்க ஓட் பண்ணீங்க, மனசார ரொம்ப பிடிச்சிருச்சுல அவர், அதுக்கு நீங்க ஓட் பண்ணீங்க. சோ அப்ப அந்த ஆட்சியில குறைகள் இருந்தா கூட உங்களுக்கு சொல்ல தோண மாட்டேங்குது. அமைதியா இருக்கீங்க பாருங்க. சொல்றேன், என் மேலதான் உங்களுக்கு கோவம் வரும். என்னடா அவன் நம்மள திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? என்ன மாத்த போறாங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எடுத்துட்டு போறாங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா வேலை பார்த்திருக்கேன். அவனை பாருங்க, இவனை பாருங்க, இங்க பாருங்க, அதை செய்யறாம பாருங்க, இதை செய்யறாம பாருங்க சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருந்து ஓட்ட போட்டு தைக்க. வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடன் வந்திருக்கிறார் திரு பத்திரிகையாளர் பணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். அவரிடமே கேட்போம் வாங்கள். அட பாவி, லேசா கையில உரசனது கேண்டா பணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். அவரிடமே கேட்போம் வாங்கள். வந்து வாய்ப்பு வந்தது மூவில இருந்து. பட் திறமைக்கு வாய்ப்பு வரும். திறமைக்கு வாய்ப்பு வரும், உங்களுக்கு வருமா? சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல ஃபார்முலா. அதெல்லாம் தன்னுடைய பைத்தியக்காரப்பட முட்டாப்பட. தூத்துக்குடியில நடந்த கூட்டத்தை எவனு சாவல, கரூர்ல மட்டும் எப்படி சாவா? அதுக்கு பதில டிஎம்கே தான் சொல்லணும். அதுக்கு இதே பதிலா தம்பி சொன்ன பதிலே தான். தூத்துக்குடியில வந்த கூட்டத்தை விட கரூர்ல கம்மி தான் வந்தது. அதற்கு வந்த கூட்டத்துல கம்மியா யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப பண்ண சதி திட்டம் எல்லாம் டிஎம்கே. ஏன்டா இருக்கீங்க? இங்கனதான் நின்னுட்டு இருந்தோம், ஃபுல்லா கிரவுட் இருக்கீங்க. இங்கனதான் நின்னுட்டு இருந்தோம், ஃபுல்லா கிரவுட் ஆயிருச்சு, மூச்சு விட முடியல. வந்து அரதாயில இருந்து வர்றேன். நான் வந்து 1 மணி நேரமா நிக்கிறேன். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டாரு. இங்க கொஞ்சம் வந்து தண்ணி கொடுக்கல, அதான் கொஞ்சம் வருத்தம். தளபதி அவர்கள் பேசவே இல்லை, அதான் வருத்தம். எல்லாரும் நல்லா பார்த்தோம். ஒரு ரவுண்ட் அடிச்சாரு, எல்லாரும் டாடா காமிச்சாரு, கிளம்பிட்டாரு திருப்பி. ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம், அவ்வளவுதான் பார்த்தோம். நான் வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்ணேன். 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். தளபதியை பார்க்காம கூப்பிடான்னு வெயிட் பண்ணேன். பார்த்துட்டேன் ஆனா பேசல, அதான் ஒரு வருத்தம். ஓகே சார். சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர், அவர்தான் களவாளி. ஆட்சியினர் மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு.